Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க SJ. இன்னைக்கு நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு டுடோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலோட லோகோ தான் கிரியேட் பண்ண போறோம். அதாவது உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுதுல, இதான் கிரியேட் பண்ண போறோம். லெட்ஸ் கோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு உங்கள் சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போவோம். அதில் போய்ட்டு கஸ்டமைசேஷன் சேனல் கஸ்டமைசேஷன், அதில் போய்ட்டு பிராண்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டு யூஸ் த பிக்சர் PNG or give more than 4 MB ஃபாலோஸ் கம்யூனிட்டி, இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் இருக்க பிளாக் ஸ்பாட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ண நிறைய பேருக்கு தெரில. அது செக்யூர்டானு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வெரிஃபைட் மாதிரி இருக்கா, டிக் சிம்பிள். அது வந்து அவாஸ் ஆன்டிவைரஸ்னால செக்யூர்டான வெப்சைட்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டது அவாஸ் ஆன்டிவைரஸ்னால. இப்போ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலோட மீடியா ஃபயர் வியூ வரும். அதில் பெரிய டவுன்லோட் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டவுன்லோட் பேஜுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதை ஆண்ட்ராய்டில் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சல் லேப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனில் கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி ஷேப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்கொயர்லேருந்து அது வந்து ஆரோ கீ மாதிரி இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சுத்தமாக தெரியாது. அதுக்காக நீங்கள் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றதுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது கரெக்டாக பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் வச்சுக்கோங்க. இந்த 2-3 கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸும் இருக்குல்ல, அது கரெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தோம். அப்போ தான் உங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் நான் JC அப்படின்னு போட போகிறேன், ஜெயின் கிரியேஷன்ஸ்க்கு. நீங்கள் உங்கள் சேனலோட 2 எழுத்துக்களை போட்டுக்கோங்க. நான் இப்போ JC அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க. மை ஃபாண்ட்ஸ் டீசன்ட் ஃபாண்ட்ஸில் வந்து பைரேட் சிப்ஸ். இந்த ஃபாண்ட்ஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணி வந்து கலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒயிட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் தெரியும் வந்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், அதுக்கு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சைஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் இதுக்கு பொசிஷனோட அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம JC கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைல் கொடுத்துருக்கேன், PNGயில் கொடுத்துருக்கேன். PNG ஃபார்மேட்டில் மீடியா ஃபைல்லேருந்து நான் பிளாகர்லேருந்து கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் PNG இருக்கா. இந்த PNG பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 2 PNG பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த PNG நம்ம PNG நம்பர் 2 அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, ஓகேவா. கரெக்டாக அது அந்த இடத்த ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் இதை வந்து சென்டர் கொண்டு வந்துடலாம். சென்டர் கொண்டு வரல மூலியமாக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வியூ கிடைக்கும், உங்களுக்கு ஆல்ரவுண்டிங் கம்ஃபர்டபுள் வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எடிட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க போகிறேன். கீழே இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டி பண்ணிக்கிறேன். குட்டி பண்ணும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஓவர் வியூ. இப்படியே உங்கள் லோகோ தானே, லோகோ எப்பவுமே குட்டியாக தான் தெரியும். இப்போ கீழே இருக்க டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து கிரியேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். கிரியேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிரியேஷன்ஸ் இந்த கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேக்கான் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா
கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்துட்டு கலர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒயிட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபுல் சைஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபிக்ஸபிள் ஆகிற மாதிரி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு மேலே இருக்க சேவ் பட்டன் கொடுத்துட்டு ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணிட்டு லோகோ வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பை பை கைஸ்.